पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 432வது திருநாமத்தை அனுபவிக்க போகிறோம். இந்த திருநாமம் நிராபாசன் என்பது. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் கூட வெங்கடேஸ்வர சகஸ்ரநாமத்தில் வருவது போல் புத்தாவதாரத்தை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன, இலைமறைவு காய்மறைவாக இருக்கின்றன, இங்கே ரொம்ப தெளிவாக காட்டப்படுகின்றன என்றுதான் வித்தியாசம். இது ரங்கநாதனுடைய அவதாரமாகிய பராசர பட்டருடைய விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யத்திலே தெளிவு. புத்தருடைய நாஸ்திகவாதத்தை மக்கள் விரும்பினார்கள். உண்மையிலே புத்தரை பற்றி ஒரு விளக்கம் சொல்வார்கள் சிலர். புத்தரை ஒரு சீடன் வந்து கேட்டான், பெரியவரே, தாங்கள் கடவுளை பற்றி என்ன சொன்னீர்கள்? கடவுள் உண்டா இல்லையா, தெளிவாக சொல்லுங்கள். புத்தர் பதிலுக்கு சொன்னார், நான் கடவுள் இல்லை என்று எப்பொழுதாவது சொன்னேனா? அப்படி சொல்லலையே, அப்புறம் ஏன் கேட்கிறப்போ? ஓஹோ, அப்போ கடவுள் இருக்கிறார் என்று சொன்னீர்களான்னு அடுத்தவன் கேட்டான். நான் எப்பொழுதாவது கடவுள் இருக்கிறார் என்று சொன்னேன் நான் சொன்னதா தெரியலைன்னா, அப்புறம் ஏன் கேட்கிறேன்? எவ்வளோ சாமர்த்தியமா அவர் கடவுளை பற்றி இருக்கிறானா இல்லையா என்பதை பற்றியே சொல்லாமலேயே சிஷ்யர்களை குழப்பி தள்ளினார். ஆனால் மேலுலகம் இருக்கு, அதுக்கு புண்ணியம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டே இல்லைன்னு சொன்னார். அது தனியான ஒரு திறமை. நாஸ்திகவாதத்தை பேசிக்கொண்டு நல்லா சாப்பிடுங்கடாப்பா அப்படின்னு சாப்பாட்டிலேயே மக்களுக்கு ஈடுபாடை உண்டாக்கினார். ஆகையினால்தான் அவருக்கு வாஜசனிகி என்று பெயர் என்று பராசர பட்டர் சொல்றார். விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே 802வது திருநாமமாக வாஜசனிகி என்பது அவர் கணக்குப்படி வருது. அதுக்கு நாஸ்திகவாதேன ஐகம் அன்னாதிகமேவ சம்பஜதி இது வாஜசனிகி என்று விளக்கம் கொடுக்கிறார். அந்த புத்த மதத்திலே ஒரு முக்கியமான விரதம் இருக்கான். அது என்ன விரதம்னா, காலையில் எழுந்த உடனே பல துலக்கி ஸ்நானம் பண்ணி உடனே தயிர் சாதம் சாப்பிடணும். இதுதான் விரதம்.
இந்த விரதத்தை நீங்களும் நானும் செய்ய மாட்டோமா? காலை எழுந்துரு, பல் துலக்கு, ஸ்நானம் பண்ணு, சந்தி பண்ணு, ஜபம் பண்ணு, அப்புறம் பூஜை பண்ணு, அப்புறம் சாப்பிடுன்னா தானே கடுப்பாருது. எழுந்த உடனே பெட் காஃபி இல்லை, பெட் கர்டு பாத், தயிர் சாதம் கொடுத்துடுறோமா. அதை பராசர பட்டர் ரொம்ப அழகாக சம்ஸ்கிருதத்தில் சொல்றார். க்ஷபணகம் விரதம் ஹீதம் யத் பிராத பிராத்தகா தத்யோதன கபலான் கிருண்ணதே இதி. அப்படி அவர் எப்படி சொல்றார்? இது எந்த அடிப்படையில்? அந்த காலத்தில் புத்தர்கள், விகாரங்கள், சமணர்கள் பள்ளிகள் பல இருந்தன. ரொம்ப பாப்புலராக இருந்தார்கள். இப்படியெல்லாம் உபன்யாசம் பண்ணால் ஏன் வரமாட்டாங்க? அந்த நிலையை பற்றி திருமங்கையாழ்வாரும் பாடுறார். தருக்கினால் சமன் செய்து சோறு தன் தயிரினால் திரளை மிதற்றிடை நெருக்குவார் அலக்கணது கண்டு என் நெஞ்சமென்பாய். தருக்கினால் சமன் செய்து வாதங்கள் பண்ணுவார்கள். சோறு தன் தயிரினால் திரளை மிடற்றிடை நெருக்குவார். தன் தயிர், தன் தயிர்னா என்ன? குளிர்ந்த தயிர்னால, ஃப்ரிட்ஜில் இருந்து அப்ப எடுத்த தயிர், கத்தி போட்டு வெட்ட வேண்டிய அளவுக்கு உறைஞ்சி இருக்கக்கூடிய தயிர். அத்த சோத்தோட சேர்த்து தன் தயிரினால் திரளை மிடற்றிடை நெருக்குவார். அப்படி முழுங்கணும் தயிர் சாத்த காலையில். க்ஷபடக விரதம் பிராத பிராத்தகா தத்யோதன கபல அதனம். தன் தயிரினால் திரளை மிடற்றிடை நெருக்குவார் அலக்கணது கண்டு என் நெஞ்சமென்பாய். என்னுடைய நெஞ்சின் பெயர் பெற்ற என்டிட்டி ஒன்று இருக்கு என்கிட்ட, நெஞ்சமே. அவள் கஷ்டத்தை பார்த்து அங்கே போகாதிரி. பின் என்ன பண்ண? அவர்கள் சிலருக்கு அந்த நெறியை உபதேசித்தான் எங்க திருவேங்கடமுடையான். அவன் திருமலையில் குடியிருக்கான். அந்த திருமலை எப்பேற்பட்ட மலை தெரியுமா? வண்டுகள் அங்கு கிரகுன்னு சத்தம் போடும். அதை பார்த்தா மருள் என்கிற டியூன் மாதிரி இருக்குமா. தமிழில் மருள் என்பது ஒரு டியூன். தமிழில் பல டியூன்கள் உண்டு. நைவளம், மருள் அப்படிலாம் சொல்லுவாங்க. ராகம் காம்போதி, ஆரபி, அதெல்லாம் திருவேங்கடான் கத்தியத்தில் எல்லா ராகத்தையும் சொல்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி தமிழ் பண்கள். மருள் என்பதாக ஒரு வகை பண். வண்டுகள் ரீங்காரம் செய்யும் அந்த மலையில மருள் பாடுவது மருள் என்கிற பண் போல இருக்குமா. அதை ரசித்து சொல்றார் திருமங்கையாழ்வார். மருட்கள் வண்டுகள் பாடும். இந்த பொயட்ரி திருப்பி புரிஞ்சுக்கணும். வண்டுகள் மருட்கள் பாடும், மருட்கள் வண்டுகள் பாடும் வெங்கடம் கோயில் கொண்டு அதனோடும் வானிடை அருக்கன் மேவி நிற்பார்க்கு அடிமை தொழில் உண்டாயே. அப்படி திருவேங்கடமலையிலையும் வண்டுகள் மருள் என்கிற பண்ணை பாடுவது போல இரிங்காரம் செய்ய அதை திருச்சி விசாய்த்து மகிழ்ந்து கொண்டு திருமலையிலும் அதே போல அருக்கன் மேவி நிற்பார்க்கு வானிடை அருக்கன் மேவி நிற்பார்க்கு சூரிய மண்டலத்தை இருப்பவனுமான எங்க திருவேங்கடமுடையானுக்கு அடிமை தொழில் பூண்டாயே. நீ சேஷனாகிரு, பக்தனாகிரு, அடிமை தொழில் செய். ஆக தருக்கினால் சமன் செய்பவர்களை உருவாக்கி தன்னை விட்டு அகற்றிவிட்டு வண்டுகள் கூட தன்னை நெருங்கும்படி தனக்கு மருள் பாடும்படியாக திருவேங்கடவளில் இருக்கக்கூடிய பரம தூய மூர்த்தி சூரிய மண்டலத்திலே காட்சி தரக்கூடிய எம்பெருமான் என்று திருமங்கையாழ்வார் பாடுவதற்கேற்ப நாரதனார் அவனுடைய சகஸ்ரநாமத்திலே புத்தாவதாரத்தை இவ்வளவு விரிவாக சொல்கிறார். அதை பராசர பட்டர் எடுத்து விஷ்ணு சகஸ்ரநாமத்திலும் கொண்டு விளக்கிறார். போட்டோம். இவ்வளவு பெரிய காலம், அந்த காலத்தில் எவ்வளோ படித்தவர்கள் இருப்பாங்க. ஆஸ்திக்கமே பேசக்கூடிய எவ்வளோ இருப்பா. அவர்கள்ட்ட போய் உலகமே பொய்ன்னு சொல்லுவான். இந்த உலகம் பொய் அப்படின்னா அவர்கள் கேட்பார்கள், இந்த உலகத்தை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கச்சே புத்தரை இது எப்படி நீ பொய் என்று சொல்கிறாய் என்று. உடனே சொல்வார், இந்த மாதிரியா மாறிண்டே இருந்தா பொய், மாறாமல் இருந்தா உண்மை. அது எப்படி சொல்றீங்க?
இருந்து இருட்டில் போகிற, இருட்டில் போயிட்டே இருக்கிறச்சே திடீர்னு மின்னல் அடிக்கிறதோ, பழைய பழக்கத்தில் வீட்டில் இருந்து கணத்துக்கு, கொல்லைப்புற கணத்துக்கு இருட்டில் போகிற அந்த பாதையில் திடீர் மின்னல் வெளிச்சத்தில் ஏதோ தெரியறது. உடனே அச்சம், பாம்பு பாம்புன்னு கதற. அதுக்குள்ளே பாம்பா அண்ணா அப்படின்னு பின்னாடியே ஒருத்தர் அரிக்கன் லேட்டர் எடுத்துகிட்டு வந்துடுறான். அரிக்கன் விளக்கு அங்கே அப்படி அடிக்கிறான். அடிக்கன் விளக்கு ஒரு 5 அடி வரைக்கும் நல்லா வெளிச்சம் தெரியறது. முன்னாடி பார்த்தா அங்கே பாம்பு இல்லை. ஓ கயிறு அப்படின்னு. ஐயா முன்னாடி அங்கே பாம்பு இருந்ததுன்னு சொன்னேன், இப்போ அங்கே பாம்பு இல்லை, கயிறாயிடுது. மாறிடுத்து பாரு. அதனால பாம்பு இருப்பது பொய். இப்போ கயிறுன்னு நினச்சியா? அந்த ராந்தல் விளக்கு எடுத்துட்டு கயிறு கிட்ட நெருங்கி பார்த்தா கயிறும் இல்லை. அதை பூமியில் பூசின மேசன் சரியாக பூசின பாலம் பாலமாக வெடிச்சிருக்கு. அந்த பால வெடிப்பை பார்த்து விட்டு நீ கயிறு என்று பிரமித்தாய். அங்கே முதல்ல பாம்பு என்று அஞ்சினாய், பாம்பு இல்லை. கயிறு என்று கருதினாய், கயிறு இல்லை. கடையில் இருப்பது என்ன? மேசன் சரியாக போடாத பால வெடிப்பு. அதனால அது பொய்யாயிடுது. பார்த்தா காம்பும் பொய்யாயி கயிறும் பொய்யாயிடுது. அதனால எது மாறுகிறதோ அது போய். உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறேன், உலகம் பொய். இப்படியெல்லாம் பிரபஞ்சம் மித்தியை என்று சொல்லி குழப்பி விடுவார். அப்படி எல்லாரையும் இவர் பேசுகிற பேச்சில் ஒரு குறை காண முடியாதபடி, தர்க்கத்தில் ஆபாசம் குறை எதுவும் இல்லாதபடி பேசி வெல்வார். அதனால் அவரை அவருடைய கோஷ்டியில் கூட்டத்தில் நிராபாசன் என்று சொல்வார்களாம். இதுவரை நான் சொன்னதை உங்களுக்கு மனதிலே பதியும்படியாக சொல்லி, ஆபாச துரானபி ஹேது வர்கான் பிரயுஜ்ய தர்க்கே ஜெயதி ஸ்மவாதே பிரதீபவாதானிதி புத்த உக்தஹ நாம்னா நிராபாச இதி ஸ்வகோஷ்டியாம். அன்பர்களே, இதே விளக்கத்தை தமிழ் பாவாக பாடுகிறேன், கேளுங்கள். வாதம் செய்வார் ஹேது சொல்வார், ஹேதுவில் பிழை ஆபாசம் என்பர். வாதில் ஹேதுவில் பிழைகள் இல்லை என்னும் படியே பேசுடுவான் புத்தன். அதனால் நிராபாச பெயரோனே. நாமோடு பேசும், ஆனால் வேதத்துக்கு விரோதம் இல்லாமல் அந்த தன்மையை நமக்கு தரக்கூடியவன் திருவேங்கடமுடையான். எனவே திருவேங்கடமுடையான் திவ்யமங்கல விக்கிரகத்தை தியானம் செய்து கொண்டு இந்த திருநாமத்தை ஜெபியுங்கள். நிராபாசாய நமஹா, நமோ வெங்கடேஷாயா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.